வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா esquisse பேக்கேஜ் இன் ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த பேக்கேஜோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா யூ கேன் கிரியேட் த கிராஃப் வித்தவுட் எனி கோட் இன் ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ the packages in the R programming are a collection of R functions, compiled code or sample data. They are stored under a directory called library in the R environment. By default, R installs a set of the package during the installation. One of the most important package in R is the esquisse package. Esquisse package helps to explore and visualize your data interactively. It is a shiny gadget to create a ggplot chart interactively with drag and drop to map your variables. One can quickly visualize the data accordingly to the type, export to PNG or PowerPoint, and retrieve the code to reproduce the sort. To use this package in R programming, one must have to install the package first. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோடு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதோட ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம், அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இந்த கோடெல்லாம் நம்ம வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளுக்கு கிராஃப் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப என்ன அப்படின்னா நம்ம வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணியே என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய கிராஃபை டிசைன் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி கோடு. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், இந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம வந்து கோடு வந்து நம்ம பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆர் ஸ்டுடியோக்கு வந்துட்டோம். ஸோ ஆர் ஸ்டுடியோல லைப்ரரி எஸ்கியூஸ், ஸோ இந்த லைப்ரரியை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா டூல்ஸ்ல போயிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ்ல ஸோ இங்க வந்து நீங்க எஸ்கியூஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துருச்சு பாருங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நீங்க இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆட்-இன் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதாவது இந்த கீழே ஃபைல் மெனுக்கு கீழே இருக்கும் லாஸ்ட்ல ஆட்-இன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ggplot2 builder அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஈக்குவல்ஸோட இம்போர்ட் டேட்டா டு கிரியேட் எ கிராஃப். டு யூஸ் எ டேட்டா டாட் ஃப்ரேம் பை டிஃபால்ட். ஸோ இதுதான் வந்து டேட்டா டாட் ஃப்ரேம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இஃப் யூசிங் த ஆட்-இன்ஸ் மெனு ஹைலைட் வித் த கர்சர் ஆஃப் டேட்டா டாட் ஃப்ரேம் இன் சோர்ஸ் எடிட்டர் பிஃபோர் லான்ச்சிங் add-in. Otherwise, pass the data.frame as first argument to the function. So நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இதுல இப்ப ஐரஸ் டேட்டா செட் இருக்கு, நம்ம ஐரஸ் எடுத்துக்கலாம். ஸோ குளோபல் என்வரான்மெண்ட் இம்போர்ட் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ இம்போர்ட் டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுல தான் நம்ம வந்து you can add the most interesting part of the add-in. ஸோ நம்ம இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஷோ டேட்டா செட். இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா செட் வரும். ஓகேவா? ஸோ டேட்டா செட் என்ன, எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ நம்ம இங்க வந்து எவ்வளோ 15 வரைக்கும் போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் டேட்டா செட். இது வந்து சேஞ்ச் டேட்டா செட். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இப்ப நம்ம இது வச்சிருக்கோம் இல்லையா, ஐரஸ் டேட்டா செட் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ வேற டேட்டா செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சேஞ்ச் டேட்டா செட். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து ஜியோமெட்ரி செட். இதுலதான் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் த கிராஃப் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? சோ நம்ம ஆட்டோ அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜென்ரேட் ஆயிடும். சோ நம்ம பர்டிகுலரா செலக்ட் பண்ணனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து பிளாட் ஏரியா. இது வந்து பிளாட் ஏரியா. சோ இங்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல்ஸ் டு மாடிஃபை த பிளாட் அண்ட் கெட் தி கோட். சோ நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இது பாருங்க லேபிள்ஸ். சோ நம்ம லேபிள்ஸ் வேணும், டைட்டில் வேணும், சப்டைட்டில் வேணும், கேப்ஷன், எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள் எது வேணாலும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பிளாட் ஆப்ஷன், எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் என்ன, கலர், மினிமலா. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்துக்கலாம் டார்க், கிளாசிக், கிரே, லைட்டு. ஸோ அது பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இது வந்து டேட்டா. டேட்டா வந்து நம்மளுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ், காலம்ஸ் வேணும். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் பின், அதாவது டேட்டா பின். ஸோ அடுத்தது வந்து கோடு. ஸோ இங்க வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு கோடு கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்ம கோடு இருக்குன்னா நம்ம இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அதையும் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்ப எந்த கோடுமே எழுத போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே வந்து டிராக். அடுத்தது இது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் த எசிஸ்டிக்ஸ் டு பி யூஸ்டு. ஓகேவா, இது வந்து செட்டிங்ஸ். அடுத்தது வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா செட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டேட்டா செட் வேரியபிள். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசிஸ்டிக் யூஸ்டு ஃபார் பிளாட்டிங் டேட்டா. இது வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஎன்ஜி, பிடிஎஃப், எஸ்விஜி, ஜேபிஜி, பிபிடி, மோர் ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஸோ நம்ம மோர் ஆப்ஷனையும் பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு பாருங்க, இபிஎஸ், டிஃப் எல்லாம் எதுல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கிராஃப் வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ நான் இங்க வந்து சீபால் லென்த் எடுத்து வைக்கிறேன், எக்ஸ்ல ஃபில்ல வந்து ஸ்பேசஸ் வைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹிஸ்டோகிராம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சீபால் லென்த் இது வந்து கவுண்ட், ஒய் ஆக்சஸ் வந்து கவுண்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேசியஸ் நம்ம ஃபில்ல கொடுத்த உடனே என்ன ஆகுது, 3 டைப் ஆஃப் ஸ்பேசியஸ் வந்து சென்டோசா, வெர்சிகுலா, வெர்ஜினிகா. ஓகேவா? ஸோ நம்ம ஹிஸ்டோகிராம் டைப் வந்து மாத்தணும் அப்படின்னா பாக்ஸ் பிளாட் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது மாத்தணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி டென்சிட்டி பிளாட். இது வந்து டென்சிட்டி பிளாட். இது வந்து வயலின் பிளாட். ஓகேவா? ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்ப சீபால் லென்த் கொடுத்துருக்கேன், ஸோ சீபால் வித்து கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், மாறும். ஓகேவா? ஸோ பேட்டர்ன் லென்த் கொடுக்குறேன். ஸோ பேட்டர்ன் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது கவுண்ட். பேட்டர்ன் வித், ஸோ பேட்டர்ன் வித்துக்கு மாதிரி மாறிடுது. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீபால் வித் இப்ப என்ன பண்ணிருக்கோம், பேட்டல் வித் கொடுத்துருக்கோமா, பேட்டல் வித். ஸோ கொஞ்சம் மாறும். ஓகேவா? இது வந்து பின் பின் சைஸ். ஸோ நம்ம வந்து இதுலயே வச்சுப்போம், 0.1 வச்சுப்போம். அடுத்து வந்து அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ் வந்து நம்ம கலர் யூஸ் த பேலட், என்ன பேலட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இன்ஃபர்னோ பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும், நம்மளுக்கு மாறும். இப்ப சென்டோசா ஒரு கலரு, வெர்சிகுலர் ஒரு கலரு, வெர்ஜினிகா ஒரு கலரு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பிளாட் ஆப்ஷன். பாருங்க, இதுல வந்து ஸ்கேலு, கவுண்ட், வித் இருக்கு. இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், எம்டி டு எம்டி ஃபார் நான். இது வந்து எக்ஸாஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐடென்டிட்டி, எக்ஸ்பிரஷன், லாக்கு, எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து பேண்ட்வித் அட்ஜஸ்ட்மெண்ட்.
ஸோ பேண்ட்வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இது. ஓகேவா? இப்போ நான் 0.6ல இருக்கட்டும். 1.4ல இருக்கட்டும். ஸோ இதுல வந்து நீங்க லேபிள் வந்து டைட்டில் வச்சுக்கலாம். டைட்டில் வந்து ஐரஸ் டேட்டா செட், ஐரஸ் டேட்டா, சப்டைட்டில் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். கேப்ஷன் அதே மாதிரி எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், ஃபில் த லேபிள் எது வேணாலும் நம்ம வந்து இங்க வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஐரஸ் டேட்டாங்கிறது இங்க வந்துச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து பிடிஎஃப் வேணும், பிஎன்ஜி வேணும், இல்லை பிபிடியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ மாற்றிக்கலாம். நான் இப்போ வந்து ஜேபிஜியில் கேட்குறேன். ஸோ எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா என்ன பண்றது? ஸோ இதுல இருந்த ஐரஸ் டேட்டா செட்டே நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வேற ஒரு அதாவது எக்ஸ்டர்னல் ஃபைல், வேற ஒரு டேட்டால இருந்து நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்டர்னல் ஃபைல் எடுத்திருக்கேன். அதுல ப்ரௌஸ்ல போயிட்டு உங்களுடைய டேட்டா செட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க அதை எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து டேட்டா அப்படிங்கறதுல வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரைன் ரெண்டு டெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓபன். ஸோ நம்மளுக்கு வந்து டேட்டா சக்சஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட், டேட்டா 418 அப்சர்வேஷன் 11 வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து இம்போர்ட் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு டேட்டா இங்க வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சி கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பி கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கேன், நம்ம செக்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பி கிளாஸ் இங்க இருக்கு, அதுல வந்து ஃபீமேல் ஆர் மேல். ஸோ நம்ம இதோட கோடை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல இருக்கு பாருங்க கோடு, இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம என்னென்னலாம் இங்க வந்து ஃபில் பண்றோமோ அது அதுக்கேற்ற மாதிரி கோடு என்ன ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ அவ்வளவுதாங்க. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல கிராஃப் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஒரு விசுவலைசேஷன் பேக்கேஜோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.